இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றிட்டேன். முதல்ல ஆரம்பிக்கிறதுனால மங்களகரமாக இருக்கட்டும்ன்ட்டு லைட்டாக மஞ்சள் பொடி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இதிலே பிள்ளையாருக்கு உகந்த அருகம்புல்லையும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முடிக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தன் வேணுமோ, முடி வளர்கிறதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுமோ அதையெல்லாம் நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன். இப்போ பச்சை மஞ்சள் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செம்பருத்தி பூ அதையெல்லாம் போட்டுட்டோம். சாம்பார் வெங்காயமும் உங்களுக்கு தெரியும் முடிக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. செம்பருத்தி பூ எல்லா கலரும் கிடைச்சா போட்டுக்கோங்க. வெற்றி வேர் வாசனையாக இருக்கிறதுக்கும் குளிர்ச்சிக்கு ரெண்டுக்குமே. அப்புறம் முருங்கைக்கீரை போடலாம். கிடைக்கல அப்படின்னா நான் முருங்கை விதை இடித்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் நிறைய இடித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் ஊற வச்சு போட்டிருக்கேன். அப்புறம் ரோஸ்மெரி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு காட்டுறேன். அப்புறம் சங்குப்பூவும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அந்த சங்குப்பூ கொடி எப்படி வளர்ந்து இப்போ கொடி கொடியாக போகுதோ அதுபோல் நம்ம முடியும் வளரும்னு சொல்லுவாங்க ஆச்சி. அதுக்காக அது போடுறேன். கருஞ்சீரகம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெயை தவிர வேறு எதுவுமே கலக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் விளக்கெண்ணெய்லாம் சேர்ப்பாங்க. அது ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதனால நான் அதெல்லாம் சேர்க்கலை ஃப்ரெண்ட். எது நமக்கு செட் ஆகுமோ அதனால நம்ம அதை செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மருதாணி எல்லாம் பச்சையாக தான் நான் போடுறேன். கருவேப்பிலையும் பச்சையாக தான் போடுறேன். ஜடாமாஞ்சி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அருகம்புல் இதெல்லாம் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி விதை நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ இலசாக நான் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். முத்தினதை போடுறத விட இலசாக இருக்கிறத நம்ம போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இது பாருங்கள், வெற்றிலை போடுறேன். வெற்றிலையும் கொடியாக போகிறதுனால அந்த வெற்றிலை நம்ம உள்ளுக்கு சாப்பிடுவோம், ஜீரணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த வெற்றிலை கொடி எப்படி படருதோ அதுபோல் நம்ம ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லா ஐட்டமும் நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் இதில் 21 ஐட்டம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கருவேப்பிலை. உங்களுக்கு வீடியோக்காக மறுபடியும் கொஞ்சம் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் போடுறேன். அந்த எண்ணெய் காய்ச்சி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இது வெந்தயம் நான் ஊற வச்சதும் போட்டிருக்கேன். பச்சை அப்படியே நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஊற வைக்காத வெந்தயம், அதுவும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஆளி விதை சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆளி விதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்னுக்கும் சரி ஹேர் க்ரோத்துக்கும் சரி ரொம்ப நல்லது அப்படின்றது. அதனால நான் ஆளி விதையும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.